அவங்க கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி அதை ஞாபகப்படுத்தினாங்க. சூனியத்தை நம்புறவங்களுக்கு பின்னாடி நின்று தொழலாமா என்று கேட்டாங்க. சரியா? நான் அதாவது அதுக்கு தான் அந்த விளக்கமே சொன்னேன். இணை வைப்பவர்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு பின்னாடி நின்று தொழ முடியாது. அது எப்படி நீங்கள் விளங்கிக்கிறனே? சில ஆக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, SLTJ சொல்லிடுச்சு சூனியத்தை நம்புற யாருக்கு பின்னாடியும் தொழக்கூடாதான், எந்த பள்ளியிலையும் போய் தொழக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி சொல்லலை. எப்படி சொல்கிறோம்னா, எந்த இமாம் இதை நம்பி உண்மை என்று வாதிடுகிறாரோ அவருக்கு பின்னாடி தான் சொல்லக்கூடாது. சில மௌலவிமார் இருப்பாங்க, அவர் அப்போ தான் மதரசா விட்டு வெளியாகி வந்திருப்பார். நீங்கள் போய் கேட்பீங்க, மௌலவி சூனியத்துக்கு ஆற்றல் உண்டா இல்லையா? அவர் சொல்ல, புகாரில் ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிக்கப்பட்டுச்சாமே, அப்போ நீ முஷ்ரிக், உனக்கு பின்னாடி சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அவருக்கு விவரமே தெரியலைன்னு அர்த்தம். அவருக்கு இதை பற்றின நாலேஜே இல்லை. புரியுதா? இதுக்கு மட்டும் சூனியத்துக்கு மட்டும் உள்ளது இல்லைங்க. இது கந்தூரி ஓதுறவனுக்கும் இதுதான் தீர்ப்பு. ஒருத்தன் கந்தூரி ஓதுவான், அப்போ தான் மதரசா விட்டு வெளியே வந்திருப்பான், அவனுக்கு தெரியாது. மௌலவி நீங்கள் மௌலுது ஓதுறீங்க, மௌலுது ஷிர்கா இல்லையா? மௌலுது ஓதி வாரங்க, தெரியல, அது ஷிர்க்கு, ஆகவே உங்களுக்கு பின்னாடி நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி அவனுக்கு முதல்ல புரிய வைக்கணும் அது ஷிர்க்கு. அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இலங்கையில் யார் இதை வாதிடுகிற உலமாக்கள் கொஞ்சம் பேர் லிஸ்ட் இருக்குது. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உலமாக்கள் இருக்காங்களே, இது உண்மைதான், சத்தியம்தான், சூனியத்துக்கு தாக்கம் உண்டு, நம்பித்தான் ஆகணும், இப்படி யார் வாதிட்டு கொண்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட உலமாக்கள் முஷ்ரிக்கீன்கள், அவங்களுக்கு பின்னாடி தொழக்கூடாதான். ஒன்றுமே தெரியாத நிறைய மௌலவிமார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி தொழ முடியாதுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே விவரமே தெரியலையே. அவங்கள்ட்ட போய் நீங்கள் அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் போது இப்படியும் நடந்துச்சாமேன்னு சொன்னால் அப்படியான்னு கேட்பார் அவரே. உங்களுக்கு தெரிஞ்சது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்டவனை போய் உனக்கு பின்னாடி சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு தெரியாது, விவரம் தெரியா. அப்போ விவரம் இந்த முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சா தானே ஷிர்கா இல்லையான்னு முடிவெடுக்க முடியும். புரியுதா? அது கேட்பாங்க. ரெண்டாவது இல்லை இன்னொரு கேள்வி இதோட சேர்த்து நானே சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ மக்காவுக்கு போய் எப்படி நீங்கள் மக்காவில் எப்படி ஹஜ்ஜி செய்யலுமா உங்களுக்கு? அவங்களும் சூனியத்தை நம்புகிறாங்க தானே. அப்போ ஹுதைஃபி, இந்த சுதைசி எல்லாரும் சூனியத்தை நம்புகிறவங்களா? ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், இமாம் சுதைசி நான் சூனியத்தை நம்புகிறேன் என்று பகிரங்கமாக அறிவித்தால் கூட ஹஜ்ஜி செய்ய போகிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹஜ்ஜில் எந்த ஒரு காரியமும், ஹஜ்ஜிலையோ உம்ராவிலையோ எந்த ஒரு காரியமும் இமாமுக்கு பின்னாடி வாரதில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. சை செய்வீங்க, நீங்கள் தனியத்தான் செய்வீங்க, இமாமும் சேர்ந்து அவங்களோட ஓட போகிறாரு இல்லை. தவாப் செய்வீங்க, இமாமும் சேர்ந்து உங்களோட தவாப் செய்ய போகிறதில்லை, அவர் தொழுகை வைக்க மட்டும்தான் வருவார். ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், நான் சூனியத்தை நம்புகிறேன்னு அவர் டிக்ளரேஷன் பண்ணிட்டாரு. இப்போ இமாம் சுதைசி முஷ்ரிக்கு, பாப்பமே SLTJ-காரன் எப்படி தொழுகிறாண்டு, அவருக்கு பின்னாடி தான் தொழணும்னு கட்டாயம் இல்லைங்க. நாங்கள் தனி ஜமாத் வைக்கிறதுக்கு தடையாங்க. எத்தனை 20 ஒரே நேரத்தில் 50 ஜமாத் அங்கே நடக்கும். என்ன கேள்வி மலை மாறி இந்த கேள்வியை கேட்குறது. இவங்க ஹஜ்ஜுக்கு போனால் என்ன செய்வாங்க? என்ன செய்வோம்? ஹஜ்ஜில் செய்தானுக்கு கல்லறிவோம், இமாமும் சேர்ந்து எங்களோட வீசப்படுறாரா? இமாமுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? நாங்கள் வீச போகிறோம், அவ்வளோதான். நாங்கள் சை செய்ய போகிறோம், நாங்கள் தவாப் செய்ய போகிறோம். எல்லா காரியமும் ஒவ்வொரு மனிதனும் தனியாக செய்கிற காரியம் தான். அங்கே இமாமத்துக்கே இமாமத்தோடு உள்ளது வளமை மாதிரி தொழுகிறது, அது எல்லா பள்ளியிலையும் உள்ளது தான். சரியா? அந்த இமாம்களுக்கு இதை பற்றின நாலேஜ் இல்லை. நாலேஜ் நாங்கள் இப்படித்தாண்ட அவங்க அறிவிப்பாங்களா இருந்தால் இங்கே உள்ள உலமாக்குள்ள சட்டம் தான் அங்கே உள்ள உலமாக்கும், அதில் எங்களுக்கு எந்த சம்பந்தம், எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது சொல்கிறதுக்கு. புரியுதா? அதனால் இது விளங்காமல் கேட்குறது. மக்காவுக்கு போனால் எப்படி தொழுவீங்க, மதினாவுக்கு போனால் எப்படி தொழுவீங்க, அக்ஸாவுக்கு போனால் எப்படி தொழுவீங்க, உலகத்தில் எங்கே போனாலும் இப்படி தான் தொழுவோம். அதில் என்ன விரலாட்டும் போது என்ன கேட்டாங்க? சரி, தௌஹீத்காரன் இங்கே தொழுவுறீங்களே, கொழும்பு பெரிய வள்ளிக்கு போனால் எப்படி தொழுவீங்க? எங்கே போனாலும் விரலாடி தான் தொழுவோம். நாங்கள் என்னண்டா செய்ய மாட்டோமோ நினச்சிக்கிட்டு சொல்கிறது இது. நாம் அப்படித்தான் செய்வோம். அது நான் கேட்குறேன், இந்த கொள்கையை நாங்கள் காசுக்கு விட பேசி விற்கலை. இது கொள்கையாக சத்தியமாக நினைச்சு சொல்கிறது, உணர்ந்து சொல்கிறது, படித்து சொல்கிறது. அதனால் எவனுக்கும் பயந்து அப்படி சொன்னால் அப்படி ஆகிருமே, இப்படி சொன்னால் இப்படி ஆகிருமே. இப்போ என்ன 2ஆம் நம்பர் வேலை பார்க்குறது? இப்போ சொல்லிட்டியல்ல, மிடில் ஈஸ்ட்டுக்கு எப்படி வாரன்னு பார்ப்போம். இப்போ எப்படியா மிடில் ஈஸ்ட்டுக்கு போக முடியாட்டி என்ன, சக்தி உள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்யட்டும், சக்தி உள்ளவர்கள் உம்ரா செய்யட்டும். எங்களுக்கு விசா தரலண்டா போடா போகிறதுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். அல்லாஹ் சக்தி உள்ள இருந்தால் தான் இதையும் செய்ய சொல்லிருக்கேன், அப்படிலாம் தடுக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த 2ஆம் நம்பர் வேலையெல்லாம் செய்கிறாங்க, அது வேறு கதை. எதுக்கு சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? ஆகவே மக்காவுக்கு போனால் எப்படி தொழுகிறது, மதீனாவுக்கு போனால் எப்படி தொழுகிறதுங்கிறதெல்லாம் இந்த சப்ஜெக்ட்லேயே வராது. நான் என்ன கேட்குறேன்டா, இப்படி கேட்கிற உலமாக்கள் தயவு செய்து எங்களுக்கு முன்னாடி எப்படி இந்த ஜமாத்துல் முஸ்லிமின் உலமாக்கள் கேட்டாங்களோ அது மாதிரி கொஞ்சம் கேள்வியில் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு விவாதம் ஒன்றில் வரமாட்டேங்கிறாங்க. கேட்டாங்களுக்கு விவாதம் பண்ணவே தெரியாதுன்ட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சரியா?
சரி, ஜனவரி 31 தமிழ்நாட்டில் திருச்சியில் சிறுகொழிப்பு மாநாடு என்று சொல்லி ஒரு மாநாடு நடத்த இருக்கிறார்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக. அதற்காக வேண்டி இந்த நாடகங்கள் சிறுக்கை எதிர்க்கிற விதமாக நாடகங்களை நடிச்சுன்னு ஃபேஸ்புக்கில் எல்லாம் அது பரவுது. ஒரு தர்காவை வச்சு தர்காவுக்கு முன்னாடி நடக்கிற சிறுக்கான காரியங்கள் மாதிரி நடித்து அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நாடகங்கள் நடிக்கலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நாடகங்கள் நடிப்பதை பொறுத்தவரையில் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், நாடகங்கள் பல வகை இருக்குது. அதில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வகை நாடகங்களும் இருக்குது, தடுக்கப்பட்டவைகளும் இருக்குது. தடுக்கப்பட்ட வகை எது? சினிமா நாடகங்கள் இருக்குது இல்லையா, சினிமா தொலைக்காட்சி தொடர்கள், இதுகள் மார்க்கத்தில் நடிக்கவும் கூடாது, அதனால் பார்க்கவும் கூடாது. ரெண்டுமே தடுக்கப்படுகிறது. ஏன்னு கேட்டால் அதனால் சமூகத்துக்கு எந்த ஒரு நலவும் கிடையாது. அதனால் தீமை தான் அதிகம், நன்மையை விட தீமை தான் அதிகமாக ஏற்படுகிறது நாடகங்களால். தொலைக்காட்சி தொடர்களுங்கிறதுல ஆபாசங்கள், அதே போன்று கெட்ட கெட்ட காட்சிகள், இதுகள் காட்டப்படுறது போல நேரம் விரயமாகும், டைம் வேஸ்ட், இதெல்லாம் நடக்கும். தொலைக்காட்சி தொடர் நாடகம் இருக்குதே, அதை ஏன் கரெக்டாக மகரிபுக்கு பிறகு போடுறான், இல்லாட்டி ஏன் அசருக்கு பிறகு போடுறான்னு தெரியுமா? தொலைக்காட்சி தொடருக்கும் சினிமாவுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்குது. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு ஆம்பளை இருக்கிறாருன்னு வைங்க, ஆம்பளை பெரும்பாலும் தொலைக்காட்சி தொடர் பார்க்க மாட்டாங்க. நாடகம் பார்ப்பாங்களா? பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க. பெண்கள் தான் தொலைக்காட்சி தொடர் பார்ப்பீங்க. ஆண்கள் சினிமா படம் தான் பார்ப்பாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், ஆம்பளையை பொறுத்தவரையில் 3 மணி நேரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உட்கார்ந்து ஒரே இடத்துல சினிமா படம் பார்த்து முடிச்சாச்சு, அப்படி போயிடுவாங்க. இது ஆம்பளைனுடைய அந்த தன்மைக்கு சொல்கிறேன். ஹராம் தான் எதை செஞ்சாலும், சரியா? பொம்பளைலாக இருந்தால் ஆம்பளை என்ன செய்ய மாட்டாங்க, இன்னைக்கு 1/2 hour, நாளைக்கு 1/2 hour, நாளன்னைக்கு 1/2 hour, இந்த வேலை ஆம்பளையே செய்ய மாட்டாங்க. பொம்பளையே தான் இந்த வேலை செய்வாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஷர்ட்டு கிழிஞ்சிருக்குன்னு வைங்க, கிழிஞ்சிருந்தா ஒரு ஆம்பளை என்ன செய்வார், டெய்லர் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்து அடிச்சுட்டாங்கன்றவார், தைச்சி கொடுத்துருவாங்க, கொண்டு வந்துடுவார். இதே ஒரு பொம்பளையாக இருந்தால் என்ன செய்வா தெரியுமா, ஒரு சட்டை கிழிஞ்சிருக்குன்னு வைங்க, ஒரு ஊசி எடுத்து அதில் நூலை கோர்த்து உட்காந்து மெதுவாக இன்னைக்கு பாதியை தைச்சி, நாளைக்கு மீதியை தைச்சி, நாளன்னைக்கு இன்னொன்றை தைச்சி, இப்படியே காலம். அதான் ஹொபி என்னன்னு கேட்டு பாருங்க. பெண்களுடைய என்ன சொல்கிறது, பொழுதுபோக்கு என்னன்னு சொல்லி கேட்டு பாருங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தையல், பொழுதுபோக்கு தையல், முத்திரை சேகரிப்பது, இதுதான் பொழுதுபோக்கு. காரணம் இந்த வேலை ஆம்பளை மேக்சிமம் செய்ய மாட்டாங்க. அதனால தான் தொலைக்காட்சி தொடர் யாருக்குன்னு கண்டுபிடிச்சது, அது பொம்பளைகளுக்குண்டே கண்டுபிடிச்சது. தமிழ்நாட்டில் இந்த கொழும்புலையும் இருக்குது. கொழும்புலாம் பெண்கள் பூ விற்கிற பொம்பளையில் பாருங்க, பூ விற்கிற ஆம்பளையில் யாரையாவது பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயாவது பூ இருக்குல்லங்க, மல்லிகைப்பூ தலையில் வைக்கிற பூ, அது விற்கிற ஆம்பளையில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பொம்பளையில் தான் பார்ப்பீங்க. ஏன் பார்க்க மாட்டீங்க, ஒவ்வொரு பூவாக எடுத்து அப்படி தைச்சி இப்படி 5 முழம் தைச்செடுத்து 1 முழம் 5 ரூபா பண்ணி 25 ரூபாய்க்கு விற்கிறதுக்காக 1 மணி நேரம் செலவழிப்பா. இந்த வேலை ஆம்பளை செய்ய மாட்டாங்க, சரியா? அதனால் ஆண்கள் பெரும்பாலும் தொலைக்காட்சி தொடர் பார்க்க மாட்டாங்க, சினிமா படம் பார்ப்பாங்க. ரெண்டுமே ஹராம், டைம் வேஸ்ட்டு. அதே போன்று ஆபாசங்கள், விபச்சாரத்துக்கிட்டு செல்லக்கூடிய காட்சிகள், இது மாதிரி உளவியல் ரீதியாக குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகள்லாம் அதில் இருக்குது. இப்போ கேள்வி அதுவல்ல. கேள்வி என்னென்னா, இந்த சிறுகொழிப்பு மாநாட்டுக்கு சில நாடகங்கள் போடுறாங்களே, இது மாதிரி நாடகங்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். என்ன ஆதாரம்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவம் இருக்கு இல்லையா, நிறைய பேர் அதை தப்பாக விளங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சூரியனை சந்திரனை பார்க்குறாங்க. சந்திரனை பார்த்து என்ன சொன்னாங்க, இது என்னுடைய கடவுளுண்டாங்க. பிறகு என்ன பார்த்தாங்க, காலையானதோட சந்திரனை காணோம். உடனே என்ன சொன்னாங்க, இது காணாமல் போயிடுச்சு, அப்போ இது சந்திரன் இல்லை அப்படின்ட்டாங்களாம். திருப்பி சூரியனை பார்த்தாங்க, ஹாதா அக்பர், இதுதான் பெருசாக இருக்குது, ஆகவே இதுதான் கடவுளுண்டாங்களாம். அப்போ மாலையானதோட சூரியனும் காணோம், அப்போ சூரியனும் போய், அப்போ அதுவும் கடவுள் இல்லை, இப்படி சொன்னார்கள்னு மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க. மொழியாக்கத்துலையும் இதில் ஒரு தவறு இருக்குது. என்ன தவறுனா, இப்படித்தான் நீங்கள் இப்ராஹிம் நபியோட வரலாற்றை வழங்கினீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, இப்ராஹிம் நபி அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்பதாக இணை வைத்தார்கள் என்று ஆகிவிடும். ஏன் இணை வைத்தார்கள்? அதான் சந்திரனை கடவுள்னு நம்பியிருக்காரா இல்லையா, சூரியனை கடவுள்னு நம்பியிருக்காரா இல்லையா? இப்ராஹிம் நபி அப்படி நம்பலை.
அதில் என்ன அந்த வரலாறு இஸ்லாம் அந்த வரலாற்று அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நம்பினதா சொல்லலை, நடிச்சு காட்டினதா சொல்கிறான். அது எப்படி புரியணும்? மக்களுக்கு முன்னாடி சொல்கிறாரு, மக்களே சந்திரன் பாருங்க இதுதான் கடவுள், இப்படி கடவுளாக தான் இருக்கு, ஏன்னா இது பெருசாக இருக்குது வெளிச்சமாக இருக்குது அப்படிங்கிறாரு. காலையோட சந்திரன் பார்த்தீங்களா போயிடுச்சு, அப்போ இது சந்திரனாக கடவுளாக இருக்க வாய்ப்பில்லை. காலையில் சூரியனை காட்டுறாரு, பார்த்தீங்களா பெருசாக இருக்குது, இதுதான் கடவுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மாலையானதோடு அதுவும் போயிடுச்சு. ஆகவே இதுவும் கடவுள் அல்ல. நடித்து ஒரு விதமான நடிப்பின் மூலமாக என்ன செஞ்சாருன்னா கடவுள் இல்லைங்கிறத நிறுவினார். நம்ம சமுதாயம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? அவர் அதை நம்பிக்கிட்டு இருந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவர் நம்பல, அதெல்லாம் நம்பாமல் நடித்து காட்டினார். இந்த சம்பவம் எதுக்கு ஆதாரம்னு கேட்டால், இது போன்று ஷிர்கையோ பிதுஅத்தையோ இல்லாமல் இல்லை என்பதை காட்டுவதற்காக நடித்து காட்டலாமா என்று கேட்டால் தாராளமாக நடித்து காட்டலாம். அதுக்குரிய சம்பவம் தான் இந்த சம்பவம். ஒரு சம்பவத்தை அப்படியே சித்தரித்து காட்டுவது மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வகையில். மார்க்கத்துக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தர்காவில் பெண்களுடைய அட்டகாசம் நிறைய நடக்கும், அதை நடித்து காட்டக்கூடாது. அப்படி எங்கேயுமே நடித்து காட்டலை. பெண்களுடைய அட்டகாசம்டா என்ன? பெண்களை போதைப் பொருளாக பயன்படுத்துகிற வளமை தர்காவில் இருக்குது. இங்கே நமக்கு நம்ம நாட்டில் வந்து இந்த ரந்தனிகாம போயிருக்கிறீங்களா? ரந்தனிகாம போனவங்க கையத்துங்க பார்ப்போம். ரந்தனிகாம தர்காவுக்கு யாராவது போயிருக்கிறீங்களா? மாஷா அல்லாஹ், பெரிய சந்தோஷம். ரந்தனிகாம தர்காவுக்கு போனவங்களே இங்கே இல்லை. அந்த அளவுக்கு இந்த நம்ம மக்கள்கிட்ட வந்து இந்த தர்காவினுடைய நம்மகிட்ட தப்லீகுடைய தாக்கம் தான் இருந்துச்சு. தரீக்கத்தினுடைய தாக்கம் கிழக்கு மாகாணத்திலையும் தெற்குலையும் தான் அதிகமாக இருக்குது. இந்த ஏரியாவில் இல்லை. ரந்தனிகாம தர்கா இது மாதிரி தர்காக்கள் இருக்குது. இந்த தர்காக்களில் வந்து இங்கே விட அட்டகாசம். இங்கே தமிழ்நாட்டிலாம் போய் பார்த்தீங்கன்னா பொட்டல் புதூர்னு ஒரு தர்கா இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கபரு கட்டி வச்சுருக்காங்க. இந்த அவுளியாவோட பேர் என்னண்டா, அது அவுளியா எல்லாம் இல்லை, அந்த பக்கம் அவுளியா வந்த யானை செத்து போச்சு அதுக்கு தான் அடக்கி வச்சிருக்கோம்னு வாங்க. அவுளியாவுக்கு கபரு இல்லைங்க, அவுளியா செத்த யானைக்கே கபரு. யானைக்கே கபரு கட்டினா அவுளியாவுக்கு எதையெல்லாம் கட்டுவானு யோசிச்சு பார்த்துக்கிறங்க. புரியுதா? அப்போ இது மாதிரி அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா பொட்டல் புதூர் தர்கா நான் சொல்கிற இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு கல் இருக்குது, கருங்கல் இருக்குது. நானும் போய் பார்க்கும்போது என்ன யோசித்தேன், என்னடா இவ்வளோ பெரிய கருங்கல் இப்படி இருக்குதே, ரொம்ப தேஞ்சு போயிருக்கும் அந்த கல். எப்படி இந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குதா மக்காவில், அது மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஒரு மூளையாக பார்த்து அடித்து வச்சிருக்கிறாங்க. எதுக்கு வச்சிருக்கிறான் தெரியுமா? சொல்வதற்கு நாவு கூசுகிற ஒரு காரியம் அது. குழந்தை இல்லாத பெண்கள் தங்களுடைய வயிறுகளை அந்த கல்லில் வந்து வச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே கேரளத்து பெண்கள் நிறைய வருவாங்க. உலகத்தில் வந்து அழகான பெண்கள் இருக்கிற 2 ஏரியா, ஒன்று ஈரான் ஷியாக்கள் இருக்கிறாங்கல்ல, ஷியா பெண்கள். 2வது வந்து கேரளத்து பெண்கள் முஸ்லீம்ஸ். ரெண்டுமே அவங்க ஷியாக்காரங்க, அவங்க இஸ்லாத்திர வட்டத்துக்கு வரமாட்டாங்க. கேரளத்து முஸ்லீம்கள் வந்து மூர்ஸ், சாதாரண முஸ்லீம்கள். அந்த முஸ்லீம் பெண்கள் எல்லாம் அங்கே வருவாங்க, முஷ்ரிக்காக போவாங்க. வந்து என்ன செய்கிறாங்க, குழந்தை இல்லைங்கிறதுக்கு அங்கே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக வருவாங்க. அங்கே இருக்கிற ஆலிம்சா என்ன செய்வான், அங்கே எண்ணெய் எடுத்து தடவி விடுற இந்த மாதிரி காரியங்கள், அசிங்கமான காரியங்கள் எல்லாம் அங்கே நடக்குது. இதெல்லாம் அந்த நாடகத்தில் சித்தரிக்கப்படலை, சித்தரிக்கவும் முடியாது. அந்த அளவு அசிங்கமான காரியங்கள் அதெல்லாம். அது இல்லாமல் இது ஷிர்க்குங்கிறது எப்படியோ அது மாதிரி என்ன செய்கிறாங்க, சித்தரித்து காட்டுறாங்க. இப்ராஹிம் நபி அவங்க ஷிர்க்குங்கிறத இது போன்ற ஒரு டிராமா மூலமாகத்தான் மக்களுக்கு எடுத்து காட்டினார்கள். அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் அது ஒரு வழிமுறை, அந்த வழிமுறையாக நாம் என்ன செய்கிறோம், செய்து காட்டி கொண்டு இருக்கிறோம். சரியா? 2வது என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னால், தவிர்க்க முடியாத காரணத்தினால பேங்கோட வங்கிகளோட தொடர்பு வைக்கிறோம். இந்த வங்கிகளோட வைக்கிற தொடர்புகளில் கிடைக்கிற வட்டியை பொது வேலைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாமா என்று கேட்குறாங்க. சரியா? பொது வேலைகளுக்கு பயன்படுத்துவதை பொறுத்த வரையில் பொதுவாக ஒன்று விளங்கிக்கிறங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை பற்றி மிக தெளிவாக நமக்கு டிக்ளரேஷன் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், வட்டியை உண்பவன், உண்ண கொடுப்பவன், அதற்கு சாட்சியாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் நரகத்துக்குரியவர்கள். அல்லாஹு தாலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவாக வட்டி ஹராம் தடை என்பதை டிக்ளரேஷன் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்கிறான், வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை தடுத்திருக்கிறான். வட்டி எந்த கோணத்தில் வந்தாலும் அது ஹராம் தான். வட்டியை பற்றி கேட்டதுனால சுருக்கமாக ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். வட்டி வந்து பல கோணங்களில் இன்றைக்கு வரும். இன்னைக்கு இருக்குது அமானா டகாஃபுல், சரியா? அதே மாதிரி அல்ஃபலா, வேற என்ன அக்குர்னல் ஒன்று இருக்குமே, எனக்கு பேர் ஞாபகத்தில் இல்லை, அக்குர்னல் ஒன்று விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க. செலிங்கோட தான் அதுவும்
இது மாதிரி அரபு பேர்களில் எல்லாம் என்ன செய்யுது, வட்டி இல்லாத வங்கிகள், நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி வங்கிகள் நடத்துகிறோம் வாங்க என்று சொல்லி விளம்பரம் பண்ணுறாங்க. ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கிறங்க, இலங்கையில் வட்டி இல்லாத எந்த ஒரு வங்கியும் கிடையாது. இந்த அரபு பேரில் இருக்கிற வங்கிகள் இருக்குதே, இது அரபு பேரில் இருக்கிற வட்டி கடை, அவ்வளவுதான். பேரை பேர் இருக்கு. கொமர்ஷியலுங்கிறதுக்கு பதிலாக அமானான் இருக்குது, ஹெட்டன் நேஷனலுங்கிறதுக்கு பதிலாக அல்ஃபலாகுன்னு இருக்குது, அதே மாதிரி பீப்பிள்ஸுங்கிறதுக்கு பதிலாக அன்னூறுன்னு இருக்குது. பேரை பேர் இருக்கும். ஃபாத்திமான்னு பேர் வச்சுக்கிட்டு விபச்சாரம் செஞ்சால் ஹலால் ஆயிருமா? சும்மா நான் சொல்கிறேன். பேர் என்ன? இந்த ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் இருக்கான்ல, இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான், அவன் முஸ்லீமா? பேரை கேட்டால் ஏஆர் ரஹ்மான். சினிமா இருக்குல்ல, சினிமா துறையில் இந்த வருஷம் சினிமா துறையில் பெரிய விருதுகளை அள்ளி குவிச்சது எந்த சினிமா? ஈரானிய சினிமாவாம், இஸ்லாமிய சினிமாவாப்ப. ஈரான்காரன் நடிச்சா இஸ்லாம்? அது என்ன அர்த்தம்னு கேட்டால், முஸ்லீம் செய்வதனால் அது இஸ்லாம்னு அர்த்தம் இல்லை. இலங்கையில் இதுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுமா? அந்த கடைக்கு போங்க. உதாரணத்துக்கு சொல்ல, இந்த வட்டியை பற்றி உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முன்னாடி நீங்கள் அமானா தகாபுலுக்கோ அல்லது அல்வலாவுக்கோ அல்லது எதுக்கோ போங்க. போய் கேளுங்க, நான் ஒரு கார் வாங்கணும், கார் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் தாங்க என்று கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் நாங்கள் கார் வாங்குறதுக்கெல்லாம் நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம், காரையே நாங்கள் வாங்கி தருவோம் வாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் கடையில் போய் கார் வாங்கினீங்கன்னு சொன்னால் 10 லட்ச ரூபா உதாரணத்துக்கு, அவன்கிட்ட கார் வாங்கி நீங்கள் டியூ கட்டி முடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் 15 லட்ச ரூபா. கேட்டால் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் உங்களுக்கு வித்தன், நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து கிடைச்ச லாபம் எனக்கு இது அப்படிமா. இதைத்தானே சிங்கர்காரன் செய்கிறான். வீடு வீடாக வந்து சிங்கர்காரன் வீடு வீடாக பிஸ்னஸ் பண்ணி வரான்லம்மா. பெண்கள் எல்லாம் வாங்குறீங்களா, அதுவும் வட்டி தான். எது வட்டி? வீடு வீடாக அந்த ஃப்ரிட்ஜு, டிவி, மிக அந்த மெஷினெல்லாம் விற்று வருவான்ல, என்ன சொல்லுவான்? நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு மாதத்துக்கு 2000 ரூபா கட்டுங்க, 10 மாதத்துக்கு கட்டுங்க, 10 மாதத்துக்கு கட்டினா போதும், கடையில் போய் வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து இவ்வளவு முடியும், எங்கள்கிட்ட நீங்கள் மாதம் மாதம் தானே கட்ட போகிறீங்க, நாங்கள் மாதம் மாதம் நாங்களே வந்து உங்கள்கிட்ட காசை வாங்கிக்கிறோம் அப்படிமா. இது வட்டி. ஏன் வட்டி? கடையில் போய் நீங்கள் பொருளை வாங்கினீங்கன்னா 20,000 ரூபா, இவன்கிட்ட கட்டி முடிக்கல உங்களுக்கு 25,000 ரூபா முடியும். இந்த 5,000 ரூபா எதுக்கு? பொருளுக்கா டேட்டுக்கா? டேட்டுக்கு. வட்டி எதில் வரும்? டேட்டில் தான் வரும். எதுக்கு? இந்த டேட் செக்கு. நீங்கள் ஒரு செக் வியாபாரம் பண்ணுவீங்களா, செக்கில் வியாபாரம் பண்ணுறாங்களும் இதை கவனிச்சுக்கிறீங்க. நீங்கள் பொருளை ஒரு செல்ஃபோனை போய் 10 செல்ஃபோன் வாங்குறீங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு, உடனே கேஷ் கொடுத்தா ஒரு செல்ஃபோனுக்கு 10,000 ரூபா, 10 செல்ஃபோனுக்கு 1 லட்சம் ரூபா. நீங்கள் செக்காக கொடுத்தீங்கன்னா 1,10,000 ரூபா தாங்கம்மா. இந்த 1,10,000 ரூபா எதுக்கு? டேட்டுக்கு. டேட் செக் நீங்கள் கொடுக்குறது. அப்போ டேட்டில் அவன் விலை வைக்கிறது எதுக்கு? பொருளுக்கல்ல, நாளுக்கு, டைமுக்கு தான் விலை வைக்கிறான். அப்போ இதைத்தான் எல்லா பேங்குகளும் செய்கிறாங்க. ரெண்டாவது, இந்த அமானா தகாபுல்ல உதாரணத்துக்கு சொல்கிறேன், அமானா தகாபுல் மாதிரி உள்ளதுல இல்லை, நீங்கள் போய் ஒரு 10 லட்ச ரூபா காசை இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. இதே மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா கொமர்ஷியல்லையும் போய் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா கொமர்ஷியலில் உங்களுக்கு காசை நீங்கள் எடுக்கல 10,50,000 ரூபா தர்றான்னு வைங்க. எதுக்கு இந்த 50,000 ரூபான்னு கேளுங்க? வட்டியுமா? உங்களுக்கு வட்டி பொலியை நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தர்றோம் அப்படின்வான். இதே மாதிரி அமான தகாபுல்ல உங்களுக்கு 50,000 ரூபா தருவாங்க. தரக்கில் நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த 50,000 ரூபா எதுக்குண்டு? வட்டியான்னு கேளுங்க. வட்டியா? அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ், நம்ம பேங்க்கில் வட்டியெல்லாம் ஹராம்பா, இது வட்டி இல்லை, இது போனஸுமா. அதுக்கு பேர் என்ன? வட்டி இல்லை, அதுக்கு பேர் போனஸ். சரியா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ஒரு காலம் வரும், ஒரு மறுமை நாள் அடையாளங்கள் ஒன்று என்னன்னு கேட்டால், அதாவது பாவமான காரியங்களுக்கெல்லாம் வேறு வேறு பேர் சூட்டுவது. ஒருத்தன் சாராயம் குடிச்சிக்கிட்டு இருப்பான், டே சாராயம் குடிக்கிறேடானா, சாராயம் இல்லை, இது ஹலால் பியர் அடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. பார்த்துருக்கீல்ல? சாராயம் இல்லை, அதுக்கு பேர் ஹலால் பியர். சரியா? அது என்ன ஹலால் பியர்? பியரில் சும்மா நான் கேட்குறேன். அதே மாதிரி அந்த விபச்சாரம் பண்ணுவாங்க, மதுகபிலாம் சொல்லி கொடுப்பான். யாரா இது? விபச்சாரம் இல்லை, என் தங்கச்சி. விபச்சாரம் பண்ணிட்டு தங்கச்சின்னா விபச்சாரம் இல்லைண்டாயிருமா? இது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த வட்டி கலாச்சாரத்துக்காக இவங்க வச்சிருக்க பேர் என்ன? வட்டிக்கு பேர் போனஸு அல்லது வேறு வேறு பேர். ஆனால் நீங்கள் போய் அதெல்லாம் பேரெல்லாம் பாருங்கள், முத்தாரக்கா, முராக்கபா எல்லாம் அரபி பேராக இருக்கும். நீங்கள் டெஃபினேஷன் கேளுங்க, இதெல்லாம் உண்டு. சில பிஸ்னஸ், இஸ்லாமிக் பிஸ்னஸ் உண்டு. அந்த பிஸ்னஸுக்கு வர்றவன்ட்ட நீங்கள் கேளுங்க. உங்களோட வீட்டுக்கு வருவான், இந்த ஆள் பிடிக்கிறதுக்கு வருவான் இங்கே பேங்க்குக்கு, அவனை கூப்பிட்டு வச்சு கேளுங்க, சரிப்பா முத்தாரக்காண்டா என்ன சொல்லுவா? அப்போ கேளுங்க. தெரியா?
தெரிஞ்சவனுக்கும் அது இஸ்லாமிக் சைடு என்னன்னு தெரியா. பேர் வச்சிருக்கிறாங்க முத்தாரக்கா. நான் கேட்குறேன், நான் ஒரு வட்டி கடையை வச்சு அதுக்கு பேர் பேரக்காண்டு கூட வைக்கலாம். பேரக்காண்டு வச்சதுனால ஹலாலா? வட்டிக்கு பேர் என்ன? ஒரு வட்டி பிஸ்னஸ் பண்ணுறேன், பிஸ்னஸுக்கு பேர் என்ன? பேரக்கா. நல்லம் ஏற்றுக்குருவீங்களா? ஏற்றுக்கிற மாட்டோம். சரி, இப்போ அவங்களோட கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வட்டியை, வட்டியாக எங்களுக்கு ஏதோ ஒரு நாங்கள் போயிட்டோம், வட்டி வருது, இந்த வட்டியை நாங்கள் பொது காரியங்களுக்கு பயன்படுத்தலாமா என்று கேட்டால் எக்காரணம் கொண்டும் பயன்படுத்த முடியாது. அப்படி நீங்கள் எடுத்தாலே வட்டியை எடுத்த குற்றத்துக்கு தான் ஆளாகுவீர்கள். ரசூல் தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், வட்டியை உண்பவன், உண்ண கொடுப்பவன், அதற்கு கையெழுத்திடுபவன் அத்தனை பேரும் நரகம். இந்த காசை நீங்கள் கையில் எடுக்கணும் என்றாலே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வட்டி காசை நீங்கள் எடுத்தாத்தான் அடுத்தவனுக்கு கொடுக்கவே முடியும் உங்களால். நீங்கள் எடுத்துட்டாலே வட்டி எடுத்துட்டீங்க. அப்போ நாங்கள் இதை என்ன செய்கிறேன்னு ஒரு கேள்வி வரும்ல. வட்டி எடுக்கக்கூடாது, அது நமக்குரியதல்ல. என்ன சொல்லுவாங்க நம்ம இஸ்லாமிய இயக்கங்கள்? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஷேக் அபுலாலா மௌதூதி அவங்கள்ட்ட அவங்களுடைய ஒரு புத்தகம் இருக்குது, ஜமாத்தே இஸ்லாமியினால் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தில் இந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஜமாத்தே இஸ்லாமியினுடைய நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள். தௌஹீத் பேரில் இருக்கிறவங்களும் இந்த கருத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பொது காரியங்களுக்கு கொடுத்துருங்கிறாங்க. பொது காரியம் தான், டொய்லெட் கட்ட கொடுங்க. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? வட்டி காசும் அசிங்கம், டொய்லெட்டும் அசிங்கம். ஆகவே அசிங்கமான காரியத்துக்கு கொடுத்துரு. நான் கேட்குறேன், வட்டி காசு எடுத்து பள்ளி கட்ட கொடுக்கலாமான்னு கேளுங்க, ஏலாம்பாங்க. பொது காரியம் தானே அதுக்கும். அது பள்ளியே, அங்கேயும் கல் வச்சு மண் வச்சு சிமெண்ட் வச்சு தான் கட்ட போகிறான். டொய்லெட்லேயும் மண் வச்சு கல் வச்சு சிமெண்ட் வச்சு தான் கட்ட போகிறான். டொய்லெட்டுக்கு கொடுங்கிற, பள்ளிக்கு கொடுக்காதங்கிற. ஆனால் ரெண்டுமே பொது காரியம். என்ன பார்க்குறாங்க? வட்டியும் ஜராவை அசிங்கம், டொய்லெட்டும் அசிங்கம், அதனால் அதுக்கு கொடுத்துக்க. இது லாஜிக்கே இல்லாத ஒரு லாஜிக். இது புரியுதா? இது இல்லை மார்க்கத்தில் இப்படி இல்லை. அதுதான் இதைத்தான் அபுலாலா மௌதூதின்னு சொல்கிறாரு, கூடுமுங்கிறாரு. இது வட்டியை ஆதரிப்பது. இந்த வட்டி சின்ன வட்டியோ பெரிய வட்டியோ, வட்டி வட்டி தான். மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒன்று விளங்கிக்கிறங்க, அந்த பணம் நமக்குரியதல்ல, அது நம்முடைய பணமும் அல்ல. சரியா? அந்த பணத்துக்கு அப்போ என்ன செய்யலாம்னு கேட்டால், இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியாவில் இந்த நடைமுறைகள் ரொம்ப கம்மி. இலங்கை அரசாங்கம் நமக்கு ஒரு அழகான அனுமதியை தந்திருக்கு. என்ன அனுமதி? நீங்கள் நேர பேங்க்குக்கு போய், எந்த வங்கியாக இருந்தாலும் சரி, எனக்கு வட்டி போடாதன்ற ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் பேங்க்குக்கு வட்டி போட மாட்டான். உங்கள் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வட்டி போட மாட்டான். எழுதி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. எனக்கு என் அக்கௌண்ட்டுக்கு வட்டி போடக்கூடாது, முடிஞ்சு போச்சு. நம்ம எதுக்கு வட்டியோட சம்மந்தப்படணும்? அதை எடுத்து கொடுத்து பாவத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அதை எடுக்கலைன்னு சொன்னால் நாம் வட்டி வருதான், அந்த வட்டியை முஸ்லீம்கள் எடுக்கலைன்னு சொன்னால் அதை எடுத்து சிலை கட்டுவானா, பொதுபல சேனாவுக்கு கொடுத்துருவானா. கொடுத்துட்டு போ, ஏன் காசு அது? பொதுபல சேனாக்கு கொடுத்தா என்ன, ராவணா பலக்காய்க்கு கொடுத்தா உனக்கு என்னப்பா? அது ஓன் காசா? ஓன் காசுல என்னமோ நான் கேட்குறேன். சரி, எல்லா முஸ்லீமும் எல்லா வட்டி காசையும் எடுத்துட்டோம், பொதுபல சேனாக்காரனுக்கு காசு இல்லாமல் ஓட்டாண்டியா போயிடுவானா? அப்போ என்ன லாஜிக் இது? இது இது ஒரு அறிவாளி பேசுகிற பேச்சா? எவனுக்குன்னாலும் கொடுக்கட்டும், சிலையை கட்டு, கிணற கட்டு, எதனாலும் நீ கட்டு, அது எங்கள் காசு அல்ல, அது எங்களுக்கு தேவை. நம்ம காசா? அது நம்ம காசு கிடையாது. எங்களுக்கு வட்டி வேணாம்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அத்தோட சாப்டர் க்ளோஸாக போயிடும். எக்காரணம் கொண்டும் வட்டியை எடுக்கக்கூடாது, எடுத்தால் நிரந்தர நரகம் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. தெரியாமல் எடுத்திருந்தோம்னா அல்லாட்ட தௌபா செஞ்சுக்கிற வேண்டியான். தெரியாமல் எடுத்தால் அல்லாட்ட குற்றம் கிடையாது. இதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? எடுக்காதீங்க, அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது. சரி, ஆண்கள் என்னிட்ட கேட்டால் எனக்கு பதில் தெரியா, நான் உங்கள்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். ஹில்ர் இஸ்லாத்தை பார்த்து வரலாறு சூரத் கவுஃபில் வருது. ஹில்ர் இஸ்லாம் 3 விஷயங்களை அப்படி சொல்லுவாங்க. மறைவான ஞானம் அவருக்கு இருந்த மாதிரி அதில் வரும். அவருக்கு மறைவான ஞானம் இருந்தது மாதிரி ஒரு தகவல் தான் அதில் வருது. இந்த குர்ஆனை படிக்கும்போது என்னோட கேட்கப்பட்ட கேள்வி எனக்கு பதில் தெரியாதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த ஹில்ர் இஸ்லாத்துக்கு இல்முல் கைப் வழங்கப்பட்டிருந்ததா அல்லது அவருக்கு வஹி அறிவிக்கப்பட்டதா? வஹி அறிவித்திருந்தால் ஏனைய நபிமார்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் என்று சொன்னது போல எங்கேயாவது குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா? இன்னொரு கேள்வி கேட்டு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், இது நிறைய இந்த ஏரியாவில் உள்ள பிரச்சனைங்கிறதுனால தான் சூனியத்தை பற்றியே நிறைய வருது. ஓகே, அதில் பிரச்சனை இல்லை. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு தொடர்பாக சொல்லுகிற நேரத்தில் குர்ஆனில் அவர்களுக்கு சில மறைவான செய்திகள், அந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார், 4 கேள்விகளுக்கு இந்த மறைவான செய்திகள் எல்லாம் சொல்கிறாரு.
அப்போ அவருக்கு மறைவான ஞானம் இருந்ததா? இப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்க. மறைவான ஞானம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறீங்களா என்று கேட்குறாங்க என்று ஒரு கேள்வி கேட்குறாரு. அல்லது வகி வந்தது ஜிப்ரீல் மற்ற நபிமார்களுக்கு ஜிப்ரீல் வந்த மாதிரி அவருக்கும் ஜிப்ரீல் வந்தாரா என்று கேட்குறாங்க. பொதுவாக ஒன்று விளங்கிக்கிறேன்னு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகியை கொண்டு வருவது என்பது குர்ஆன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகியை கொண்டு வந்து குர்ஆனாக தந்துட்டு போவார். இது அல்லாமல் ஹதீஸ் இருக்குதே, ஹதீஸும் வகி தான். இந்த ஹதீஸ்களில் சிலது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னது இருக்குது, சிலது அல்லாஹ் தஆலாவே என்ன செய்வான், உள்ளத்தில் போடுவான், நபிகள் நாயகத்துடைய உள்ளத்தில் போடுவான். நபிகள் நாயகமே சொல்லுவாங்க, ஜிப்ரீல் வராமலேயே வகி சொல்லப்படும். அதனால் வகி இல்லைன்ற அர்த்தம் இல்லை. இந்த கேள்வியை கேட்ட மௌலவி யாராக இருப்பார் தெரியுமா? அவருக்கு வகியை பற்றின நாலேஜே இல்லாமல் இருக்கும். அப்போ வகி எப்படின்னு சொன்னால், ஒன்றோ வகியை ஜிப்ரீல் கொண்டு வருவார், அதுவும் ஒரு வகிதான் குர்ஆன். இதே மாதிரி ஜிப்ரீல் வருவார், ரசூலுல்லாஹ்ட்ட சட்டத்தை சொல்லுவார். இப்போ அந்த கேள்வியில் அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எதை குர்ஆன் என்று சொல்லிட்டு போனாங்களோ அது குர்ஆன். குர்ஆன் இல்லாமலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா சில வகி செய்திகளை சொல்லுவார்கள். ஜிப்ரீல் வராமலேயே சில வகி செய்திகளை அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் என்ன செய்வான், உண்டாக்கி உதிக்க வைத்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இதுவும் வகிதான். இப்படித்தான் வகியினுடைய செட்டப்பே தவிர ஜிப்ரீல் வந்து சொன்னாதான் வகி என்று சொல்லி எங்கேயுமே விதி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வாதத்துக்கு இந்த சம்பவத்தில் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறைவான ஞானம் இருக்கிற மாதிரி இருக்குதே என்று அவங்க சொல்லுவாங்களா இருந்தால், இந்த கேள்விக்கு ரெண்டு தரப்பும் இருந்து தான் பதில் சொல்லணுமே தவிர இது நமக்கு மட்டும் உள்ள ஒரு கேள்வியா? அப்போ நீங்கள் இப்படி கேட்குறவங்கள்ட்ட நாம் என்ன கேட்கணும்னு கேட்டால், இப்படி கேள்வி கேட்பவர்கள் அவங்க வந்து ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறைவான ஞானம் இருக்குங்கிறத ஒத்துக்குருவாங்களா? அதையும் ஒத்துக்கிற மாட்டாங்க. மறைவான ஞானமெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தெளிவாக என்ன செய்கிறான்னா, வகி செய்தியாகத்தான் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபியா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சில செய்திகள் அறிவிக்கப்பட்டது. இதெல்லாம் வகியாக நமக்கும் சில கனவுல நல்ல செய்திகள் காட்டப்படுது. அது வகியா? வகி கிடையாது. வகியில இருந்து ஒரு மடங்காக சொல்லப்படுகிறது, 46 ஒரு மடங்காக. அப்போ அது வகி செய்தியாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். கொடுக்கிற விதம் எதுவாகவும் இருக்கும். மறைவான ஞானம் எந்த நபிமாருக்கும் வழங்கப்படலை. அது தெளிவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. சரியா? இது எதுக்கு கேட்குறாங்கன்னா, சுலைமான் நபியினுடைய சம்பவத்தை நாம் கேட்குற நேரத்தில் அதுக்கு பதிலாக சொல்லப்படுற பதில் இது. சுலைமான் நபி அவங்க ஒரு பெரிய ஆட்சியாளர். அவங்களுக்கு வந்து புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 90 மனைவிமார் இருந்தாங்களாம். சரியா? இந்த 90 மனைவிமாரோடும் நான் இன்றிரவு குடும்பம் நடத்துவேன். அவங்க 90 பேரும் 90 ஆண் குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். அந்த 90 ஆண் குழந்தைகளையும் நான் ஜிஹாதுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி சுலைமான் நபி சொன்னாங்களாம். சொல்லும்போது பக்கத்தில் இருந்த அவருடைய தோழர் ஒருத்தர் சொன்னாங்களாம், சுலைமான் நபியை இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க அப்படின்னாங்களாம். சொல்லும்போது சுலைமான் நபி இன்ஷா அல்லா சொல்ல மறந்து விட்டார். சுலைமான் நபிக்கு இன்ஷா அல்லா சொல்ல மறந்துட்டாராம். மறந்ததுனால 98 பேருக்கு குழந்தையே கிடைக்கலையாம். ஒரே ஒரு பொம்பளைக்கு மட்டும் குழந்தை கிடைச்சுதான், பிஷிக்கி ரஜுலின். அதே என்னதான், குறைமாத குழந்தை கிடைச்சுதான். இப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸு சஹீஹுல் புகாரில முஸ்லிம்லாம் இருக்குது. இந்த ஹதீஸையும் பொய்ன்னு சொல்கிறோம் நாம. இது ஹதீஸே இல்லை. ஏன் ஹதீஸ் இல்லை? முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், 90 மனைவிமாரோடு நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவேன், 90 பேரும் 90 ஆண் குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் என்று சுலைமான் நபிக்கு எப்படி தெரியும்? மறைவான ஞானம் யாருக்கும் வழங்கப்படலை. மறைவானவற்றின் திறவுகோல் அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அப்போ சுலைமான் நபி எப்படி இதை சொன்னார்? வகீல அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருப்பானா இல்லையாம்பாங்க. அறிவித்து அல்லாஹ் வகீல அறிவிச்சு கொடுத்துருந்தா 90 பேருக்கும் புள்ள கிடைச்சிருக்கணும். ஆம்பளை புள்ள கிடைக்கலையே. ஆகவே அல்லாஹ் வகீல அறிவிச்சு கொடுத்தா பொய் ஆகாது. அப்போ அல்லாஹ் வகீல அதை அறிவிச்சு கொடுக்கலன்ற அர்த்தம். ரெண்டாவது, சுலைமான் நபி இப்படி சொல்லும்போது பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரா இன்ஷா அல்லான்னு சொல்லுங்கன்னு. சில அறிவிப்புகளில் மலக்கு சொல்லி கொடுத்தாருன்னு இருக்குது. சொல்லி கொடுத்தும் ஒரு நபி மறுப்பார். இப்போ நான் ஏதாவது பேசுகிறேன், நீங்கள் சொல்கிறீங்க இன்ஷா அல்லான்னு சொல்லுங்கண்டு அப்படின்றா. நான் சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு இன்ஷா அல்லான்னு சொல்லுங்கன்றாலே இன்ஷா அல்லான்னு சொல்லுவோம். ஒரு நபி இன்ஷா அல்லாவை மறுப்பாரா? இப்போ இது எதுக்கு கொண்டு வருவாங்க நம்ம பார்த்தீங்களா? இன்ஷா அல்லா சொல்ல மறுத்ததுனால அவருக்கு புள்ளையே கிடைக்கல, இன்ஷா அல்லா சொல்ல மறுத்ததுனால புள்ள கிடைக்கவும் இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் இல்லை. புரியுதா? சில இந்த ஹதீஸ்லேயே புகாரில் 4 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. ஒரு இடத்துல 90 மனைவின்னு வருது, ஒரு இடத்துல 70 மனைவின்ற ஒரு இடத்துல, ஒரு இடத்துல 60 மனைவின்ற வருது, ஒரு இடத்துல 80 மனைவின்னு வருது. புகாரி ஒரு அறிஞர் தானே. ஒரு புகாரி தொகுத்த கிதாபில்
4 இடத்துல வார ஹதீஸ்ல 4 விதமான எண்ணிக்கைகள் வருகிறது. 2வது மறைவான ஞானம் நபிமார்களுக்கு இருப்பதை போன்று வருகிறது. ஆகவே இந்த செய்தி பொய்ன்னு நாம சொல்லும் போதுதான் அப்ப ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறைவான ஞானம் இருக்கான்னு கேட்கிறாங்க. அவருக்கும் இல்லை, அல்லாஹ் அவருக்கு வஹியால் அறிவிச்சு கொடுத்தான், அவ்வளவுதான். வஹியால் அறிவிச்சு கொடுத்தா அது நடக்கும், பொய்யாகாது. ஆனா இந்த சம்பவத்தில் பொய்யானதாக இருக்குது. அதே மாதிரி சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் என்ன, மலக்குல் மவுத்து மூசா நபியோட உயிரெடுக்க வந்தாராம். மூசாவே உங்களோட உயிரெடுக்க போறேன்னு சொன்னதோட மூசா நபி மலக்குல் மவுத்துக்கு கன்னத்தில் அரைஞ்சாங்களாம். சஹீஹுல் புகாரில் வருது. கன்னத்தில் அரைஞ்சதோட அவருடைய கண் இருக்கிற இந்த 2 கண்ணும் அப்படி வெளியே வந்துருச்சான். பிதுங்கி கண் பிதுங்குறன்னு சொல்லுவோம் தெரியுமா? பிதுங்குறேன்னா என்ன, கண் 2ம் அப்படி வெளியே வந்து தொங்கிச்சான். அப்படியே அழுதுகிட்டு போனாராம். யார்கிட்ட? கண்ணோட, இந்த கண்ணோட அல்லாட்ட போய் சொன்னாராம், யா அல்லாஹ் மலக்குல் மவுத்து, யா அல்லாஹ் மூசான்ற ஒருத்தட்ட அனுப்பிட்ட, அவர் மௌத்த விரும்பாத ஒரு ஆளா இருக்கார், பாத்தியா கன்னத்தில் அரைஞ்சு விட்டாரு, என் கண் 2 வெளியேக்கு வந்துருச்சு. இப்படி புகார்ல ஒரு ஹதீஸ் இருக்குது. இது ஹதீஸா கட்டுக்கதையா? நான் கேட்கிறேன், மலக்குல் மவுத்துக்கு முதல்ல ஒரு மனுஷன் கன்னத்தில் அறையலாமா? அறைய ஏழுமா? அப்ப மூசா நபி மௌத்த வெறுப்பாரா? நான் கேட்கிறேன், ஒரு நாம மௌத்த வெறுப்போங்க, ஒரு நபி மரணிக்க வெறுப்பாரா? அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, உடனே அல்லாஹ் ஐடியா கொடுத்தானாம். மார்க்கம்னு நான் கேட்கிறேன், இது எப்படி மார்க்கம்ங்கிறீங்க? ஒரு மலக்குக்கு, மலக்குமாருடைய பண்பு குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் ஏவியதற்கு மாற்றமாக அவர்கள் நடக்க மாட்டார்கள். அல்லாஹ் உயிரை எடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு தான் போயிருப்பார். அவர் வந்து அதை விட்டு போட்டு கன்னத்தில் அரை வாங்கிட்டு போயிருப்பாரா? கண்ணை என்ன நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க தெரியுமா? இது மூசா நபியும் மலக்குல் மவுத்தும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கோழி சண்டை பிடிச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க. இது கோழி போனதுக்கு சண்டை பிடிப்பாங்கல்ல, ஓன வீட்டுக்கு அணி வீடு வந்துருச்சு இப்படி சொல்லுவாங்கல்ல, இது மாதிரி உயிரெடுக்க வந்தியா கன்னத்தில் வரவன் பாரு, இந்த கன்னத்தில் ஒன்று கொடுத்து விட்டாராம், கன்றனும் பிதுங்கி போய் அல்லாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். இப்படி ஒரு ஹதீஸ் புகாரில் இருக்குது. புகாரி இமாம் சொல்லிவிட்டார், ஆகவே உண்மை. புகாரி இமாம் சொல்லிட்டார், குரங்கு விபச்சாரம் செய்தது உண்மைன்னு சொல்லுங்க பப்ளிக்ல. ஒரு பேப்பர்ல எழுதியிருப்பாங்களா குரங்கு விபச்சாரம் செய்தது? ஏன் எழுதல? அதெல்லாம் எழுதுற மாதிரி சம்பவங்கள் கிடையாது. அதே மாதிரி இறுதியாக சொல்கிறேன், இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ். சாலிம் என்று சொல்லி ஒரு நபித்தோழர், அவர் வந்து அபூ ஹுதைஃபாங்கிறவங்களோட வளர்ப்பு மகன். அபூ ஹுதைஃபான்ற ஒரு மனிதர், அவர் சாலிம்ன்ற ஒருத்தங்களை வழக்கெடுத்திருக்காராம். அந்த வழக்கெடுத்த பிள்ளை அபூ ஹுதைஃபாவுடைய மனைவி, அவ வந்து இளம் பெண்மணி, ஒரு இளம் வயசு பொம்பளை. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாம், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? இந்த சாலிம் வந்து என் கணவருடைய வளர்ப்பு பிள்ளை, ஏண்ட பிள்ளை மாதிரி தான் நான் பார்க்குறேன், வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்காரு, என்னோட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு போவார். ஆனால் அபூ ஹுதைஃபா கொஞ்சம் சந்தேகப்படுறாரு. ஏன் சந்தேகப்படுற? இளைஞராக இருக்கிறாரு, நான் என்ன செய்ய? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்களாம், நீ பால் குடுமா, தாய் புள்ள உறவு உண்டாயிரும்னாங்களாம். இப்படி ஒரு ஹதீஸு. நான் என்ன கேட்குறேன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஒழுக்கத்தின் தந்தை. நபியே நீங்கள் அழகிய நற்குணத்தில் இருக்கிறீர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நற்குணம் என்றாலே, ஒழுக்கம் என்றாலே முகமது நபி தான். அவ வந்து எதுக்கு கேள்வி கேட்கிறா? என் புருஷன் சந்தேகப்படுறாரு, இவர் இளம் பொடியனா இருக்காரு, நானும் இளம் பெண்மணியா இருக்கேன், புருஷன் வேற சந்தேகப்படுறாரு, என்ன செய்யன்னு கேட்டா, சந்தேகத்தை நீக்கிற விதமா ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்களா, சந்தேகத்தை கூட்டுற விதமா ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருக்கணும்? அப்படியா மார்க்க சட்டப்படி அப்படி வரக்கூடாது, நான் என்னன்னு சொல்றேம்மா, என்ன இப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை. என்ன சொன்னாங்களா? பால் கொடுன்றாங்களாம். அதுக்கு என்ன விளக்கம் வேற? இவங்க கேட்டா விளக்கம் சொல்றாங்க, அது பால் கொடுக்கிறேன்டால் நீங்க சொல்ற மாதிரி இல்லை, அது சொல்றதை வாய்க்கு பெண்கள் இருக்கிற சபையில் அது சொல்ல முடியாது, அவ்வளவு அசிங்கமான விளக்கம் எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, வாய் வச்சு கொடுக்க குழந்தைக்கு பச்சை பிள்ளைக்கு கொடுப்போம்ல பால், இது மாதிரி கொடுக்க சொன்ன வாசகம் தான் ஹதீஸ்ல வருது. யாராவது நடைமுறைப்படுத்துவீங்களா என்று கேட்கும் போது இந்தியாவில் நடந்த ஒரு விவாதத்தில் இந்த புத்தளத்தை சேர்ந்த அருகம் மௌலவி அந்த ஆள் சொல்றான் தெளிவா, நான் என் வீட்டில் இதை நடைமுறைப்படுத்துவேங்கிறான். நான் கேட்குற, ஒரு மௌலவி இப்படி பேசலாமா? கேட்குறாங்க, உங்க வீட்டில் இதை அப்ளை பண்ணுவீங்களா? புகார்ல ஹதீஸ் வருது, உங்க வீட்டில் ஒரு உங்க வீட்டில் உங்க மனைவிட்ட ஒருத்தர் வந்து இப்படி நடக்க கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட மாதிரி ஹதீஸ்ல வர்ற மாதிரி கேட்டால் நீங்க நடைமுறைப்படுத்துவீங்க? ஆமா நடைமுறைப்படுத்துவேங்கிறான் அந்த ஆள். எப்படி? நான் கேட்குறேன், இது ஒரு 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 ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதன் இப்படி பேசலாமா? அப்ப அந்த பெண்மணி திருப்பி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே அவர் இளைஞர், அவருக்கு நான் எப்படி பால் கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறாங்களாம். கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களாம், ஐ நோ, எனக்கு தெரியுமா, நீ கொடுண்டாங்களாம். எப்படி? ஹதீஸ்ல அப்படியே வருது. அது எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன், நீ கொடுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தபஸ்ஸம சிரித்தார்கள். ரசூலுல்லாவே வாய் விடுச்சு, எனக்கு தெரியுமா குடு அப்படின்னாங்களாம்.
இப்படி சொல்லுவான். அல்லாஹ்வுடைய தூதரை எவ்வளவு அசிங்கமா சித்தரிச்சிருக்கிறாங்க. இது புகாரியில் வந்து விட்டால் உண்மை என்று நம்புகிறோமே, புகாரி இமாம் அல்லாஹ்வான்னு கேட்கிறேன்னா, குர்ஆன்ல வந்துட்டா பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சொன்னான். புகாரி இமாம் நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு 200 வருடங்களுக்கு பிறகு வந்த ஒரு அறிஞர். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 200 வருஷத்துக்கு பிறகு துவக்கப்பட்ட ஒரு கிதாபுல இந்த சம்பவம் வந்திருக்கு. இது எப்படி உள்ளம் உண்மை என்று ஒத்துக்கொள்ள சொல்கிறது? சவுதி அரேபியாவில் இந்த பிரச்சனை வந்தது. சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சவுதி அரேபியாவில் என்ன பிரச்சனை வந்து தெரியுமா? ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இந்த சவுதிக்கு வேலைக்கு போகிறாங்களா ஆம்பளை, ஸ்ரீலங்கால இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, இந்தியால இருந்தெல்லாம் போகிறாங்க. அங்கே ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? சர்ச்சை ஒன்று வந்துட்டு, அந்நிய ஆண்கள் வர்றாங்க வெளிநாட்டுக்கு, அரபு நாட்டுக்கு. இங்கே இருக்கிற மஹரம் பிரச்சனை வருகுது, டிரைவரோட வீட்டுக்கார அம்மா பயணிக்க வேண்டி இருக்குது, அப்போ என்ன செய்யறதுன்னு முஃப்திட்ட கேட்குறாங்க. முஃப்தி இந்த ஹதீஸை வச்சு என்ன ஃபத்வா கொடுத்தாரு தெரியுமா? வீட்டுக்கு வேலைக்கு வர ஆண்களுக்கு எஜமானி அம்மா பால் கொடுக்க வேண்டும். நான் கேட்குறேன், ஒரு முஃப்தியா இவன்? கடைசியில் சவுதி கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவரை முஃப்தி போஸ்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்க. சவுதி கவர்மெண்ட் இவரை முஃப்தி போஸ்ட்ல இருந்து தூக்கணும். ஏன் தூக்கினாங்க? இது ஹதீஸ் இல்லை, இதை ஒத்துக்கொள்ள முடியாது. சவுதி கவர்மெண்ட்டுடைய உள்ளம் என்ன சொல்லுது? அப்போ அவங்க அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் புகாரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க, அப்ளை பண்ணிடாதீங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்? ஒரு அசிங்கமான ஒரு காரியம். இதை நாங்கள் மறுக்கிறதுனால தான் ஹதீஸ்களை மறுத்து விட்டார்கள்ங்கிறாங்க. இதை மறுக்காம பாதுகாத்துக்க சொல்றீங்களா? இதை மறுக்கிறதுனால முஅ்தஸிலாவாம், இதை மறுக்கிறதுனால பார்த்தீர்களா ஹதீஸ்களை மறுத்து விட்டார்கள் வழிகேடர்கள், இவர்கள் முஅ்தஸிலாக்கள். இந்த ஹதீஸ்களை ஒவ்வொரு முஸ்லிமும் மறுப்பான். இது ஹதீஸே இல்லை, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். சரியா? உங்க கேள்வி என்ன? சரி, அது சூனியம் சம்மந்தப்பட்ட கேள்வி. அது பதில அதுவும் சூனியத்தோட சம்மந்தப்பட்ட கேள்வி தான். சரியா? கண்ணேறு என்றொன்று இருக்குதா என்று கேட்குறாங்க. கண்ணேறு, கண்ணூறு, கண்படுதல், கண் திருஷ்டி, இப்படி பல பேர்களில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இப்படி ஒன்று இருக்குதா, இப்படி ஒன்று நடக்குமான்னு கேட்குறாங்க. கண்ணேறு தொடர்பாக நிறைய செய்திகள் வருகிறது. அது ஐனு ஹக்குன், கண்ணேறு கண்படுதல் என்பது உண்மை என்றொரு செய்தி இருக்குது. அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கண்ணேர் பட்டதாக ஒரு சில செய்திகளும் வருகிறது. இந்த அத்தனை செய்திகளும் புனித அல் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது. சரியா? அந்த செய்திகள் எதுவுமே குர்ஆனோடு ஒத்துப்போகிற செய்திகள் அல்ல. ஹதீஸ் என்றால் ஹதீஸ் எப்படி இருக்கணும்? அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தால் மட்டும் ஹதீஸ் ஆகிறாது. அந்த அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்கிற மாதிரியே குர்ஆனுடைய கருத்துக்கு ஒத்ததாகவும் இருக்கணும். குர்ஆனோட சொல்ல அதுக்கு மாற்றமா ஹதீஸ் இன்னொரு கருத்தை சொல்லக்கூடாது. சரியா? அப்படி சொன்னால் அது ஹதீஸ் இல்லை. இந்த கண்ணேறு சம்பந்தமாக வரக்கூடியவங்க காட்டக்கூடிய ஆதாரங்களில் பிரதானமான ஒரு குர்ஆன் ஆதாரம் என்னன்னு கேட்டால், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நபியை பற்றி சொல்லும்போது நபிகள் நாயகத்தை காஃபிர்கள் பார்த்த விதத்தை சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகத்தை காஃபிர்கள் பார்த்தாங்கல்ல, பார்த்ததை கோபத்தோடு பார்ப்பாங்க. பார்த்ததை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா? உங்கள் பார்வையாளர்கள் உங்களை கவிழ்க்க பார்க்கிறார்கள், வீழ்த்த பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை எடுத்து காட்டி சொல்லுவாங்க, பார்த்தீங்களா கண்ணேறுன்னு ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதரையே பார்வையால் வீழ்த்த பார்த்ததாக அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்லி ஒரு வசனத்தை காட்டுவாங்க. இந்த வசனம் கண்ணூரை பற்றி பேசவே இல்லை. ஒரு ஒரு சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய லேசான ஒரு வசனம் இது. இந்த வசனம் எதை பேசுது தெரியுமா? நாம் சொல்லுவோம்ல, ஒரு எதிரி நம்ம கோவக்காரன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறான், நீங்கள் அந்த ரூட்டில் போகிறீங்க, அவனை உங்களை முறைச்சி பார்ப்பான், என்ன சொல்லுவீங்க? பார்வையாலே தின்றுவான் போல இருக்குது அப்படி சொல்லுவோம்ல. அது மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே உங்களை அவங்க விரைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பார்வையாலே உங்களை சாப்பிட்ற மாதிரி பார்க்குறான் என்று சொல்லி கோவத்தை வெளிப்படுத்துவதை அல்லாஹ் தஆலா இலக்கிய நயத்தோடு சொல்லுகிற வசனத்தை கொண்டாந்து பார்த்தீங்களா அப்படி கண்ணாலே உளுத்தாட்ட பார்க்குறாங்களா? அதுதான் உண்மையாக இருந்தா பத்ர் யுத்தத்தில் எந்த வெப்பன்ஸும் தேவையில்லை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு. பத்ர் யுத்தத்தில் அத்தனை வெப்பன்ஸ் வேணுமா? சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்க? சஹாபாக்களே வரிசைக்கு நின்று எல்லாரையும் விரைச்சி பாருங்க வாப்போம்னு இருப்பாங்க. பார்க்குற பார்வை அப்படியே விழுவாங்க எல்லாரும். அதெல்லாம் வேணாமா? நீங்கள் இப்போ கேள்வி கேட்டீங்கல்ல, இந்த நான் கேட்குறேன், இந்த பொம்பளை பிள்ளைகள் கிளாஸ் போகிறாங்கல்ல, கிளாஸ் போய் வரக்குள்ள இந்த காவாலி பசங்க கொஞ்சம் பேர் ரோட்டில் நின்றுக்குறோம் பார்த்துருக்கிறீங்களா? பொம்பளை பிள்ளைகளுக்கு சைட் அடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் நிற்பானுங்களே,
கண்ணேரன் ஒன்று உண்மையாக இருக்கும்டா கிளாஸ் போன புள்ள ஊட்ட வராது, ரோட்டில் மயங்கி போய் கிடக்கும். யதார்த்த புரியறதுக்கு தான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்? அவனை அதுக்குன்னு தானே வந்து நிற்கிறான். காவலி பசங்க பொம்பளை பிள்ளைகளை பார்க்கறதுக்கு தானே வந்து நிற்கிறான். கண்ணேருன்னு ஒன்று இருக்குமுன்னா அவன் பார்க்குற பார்வையில் எந்த பொம்பளை பிள்ளையா மயங்கி விழுந்துச்சா? மயங்கி விழலை. இதை கேட்டால் பார்த்துக்கலாம். சிந்தனையால் மட்டும் இருக்கல. ரசூலுல்லாவுடைய காலத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாக ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன சம்பவமா? ஒரு நல்ல கட்டுமாஸ்தான உடம்பை கொண்ட ஒரு ஆண், அவர் மதீனாவில் தெருவில் நின்று குளிச்சுக்கிட்டு இருக்கிறாராம். குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக இன்னொரு நபித்தோழர் வந்திருக்கிறாரு. அவர் பார்த்து என்ன சொன்னாராம்? ஐயோ என்னம்மா பெரிய உடம்பு அப்படின்றாராம். இந்த உடம்பை பார்த்து நல்ல கட்ஸாக இருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லி, ஜாம்பவான் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சொன்னதோடு அவர் மயங்கி கீழே விழுந்துட்டாராம். யாரு? குளிச்சுக்கிட்டு இருந்தவர். இந்த ஹதீஸை எடுத்து காட்டி சொல்லுவாங்க, பார்த்தீங்களா கண்ணேருக்கு இவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. அப்படியா? யாராவது அப்படி மயங்கி விழுந்தாக்களை காட்டுங்க. இப்படி எத்தனை பேர் குற்றாலம் இங்கே இந்த தியலும நீர்வீழ்ச்சியில் எத்தனை பேர் குளிக்கிறான்? எவனா தண்ணியில் அடிச்சுட்டு போச்சா? இது குர்ஆனுடைய கருத்துக்கே மாற்றமாக இருக்குது. குர்ஆனில் கண்ணுக்கு அப்படி ஒரு ஆற்றல் அல்லாஹ் சொல்லவே இல்லை. கண்ணுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருந்ததா? ரசூலுல்லாவுடைய காலத்தில் ரசூலுல்லாவை எத்தனையோ பேர் வந்து பார்த்தார்கள், முறைத்து பார்த்தார்கள், சண்டைக்கு வந்தார்கள். ரசூலுல்லா மயங்கி விழலை, சஹாபாக்கள் மயங்கி விழலை. ஏதோ ஒரு சம்பவத்தை கொண்டாந்து வச்சு கண்ணுக்கு ஆற்றல் இருக்குன்னா கண்ணுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறதாக நடைமுறையில் எங்கேயுமே நிரூபிக்கப்படவும் இல்லை, அல்லாஹ் சொல்லவும் இல்லை. அப்போ கண்ணேறு என்று சொல்லி என்ன சொல்லுவாங்க? வயிற்று வலி வந்துச்சு, இடுப்பு வலி வந்துச்சு, கண்ணேறு புள்ளைக்கு கண் பட்டுடுச்சான். புள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா, ஒருத்தர் வந்து சூப்பராக புள்ள நல்லா சாப்பிடுதே அப்படிம்பாங்க. அடுத்த நாள் பிள்ளைக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னு வைங்களேன். நேற்று வந்தா மூதேவி நல்லா சாப்பிட்டுச்சு புள்ளன்னு சொன்னான், பிள்ளைக்கு வயிற்று வலி வந்துச்சு அப்படின்றவாங்க. அவன் வந்து அப்போ நான் கேட்குறேன், அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக புள்ள சாப்பிடுதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா மட்டும் உங்கள் புள்ள நிறைய சாப்பிட்ருக்குமா? அவன் பார்த்ததுக்கும் அவன் சொன்னதுக்கும் வயிற்று வலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் கேட்குறேன், அது என்ன வயிற்று வலி மட்டும் வர்றது? எவனுக்காவது கண் பட்டு கண்ணேறு காரணமாக எய்ட்ஸ் வந்ததுன்னு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்படலை. கண்ணேறு கண் பட்டது அதனால் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, கேள்விப்படலை. கண்ணேறு வந்தது அதனால் அவனுக்கு கிட்னி ஃபெயிலியராக போனது, கேள்விப்படலை. கண்ணேறு பட்டா என்ன வருது? வயிற்று வலி வருது. ரசூலுல்லாஹ் காலத்தில் வயிற்று வலி வந்ததாகவும் எங்கேயும் இல்லை. சரி, ஒருத்தர் மயங்கி விழுந்தாருன்னு மட்டும்தான் இருக்குது. இது எப்படி? கண்ணுக்கு அந்த ஆற்றலும் இல்லை. இது இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி. அந்த செய்தியை வச்சுக்கிட்டு கண்ணேறு இருக்குது, கண்ணேரையும் இவங்க மறுப்பாங்களா? கண்ணால் ஒன்றுமே இல்லாமல் தானே இப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்க. சூனியத்துக்கு கேட்ட மாதிரி தான் கண்ணேருக்கும் கேட்குறோம். சூனியத்துக்கு எங்களுக்கு சூனியம் செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னோம்ல, அது மாதிரி எங்களுக்கு 7 மிண்டா ஒரு வரிசைக்கு வந்து ஒரு 10 மௌலை மாதிரி வரிசைக்கு வந்து நில்லு, எங்களை பாரு, முறைச்சி பாரு. பார்க்கத்தானே செய்கிறீங்க. நான் கேட்குறேன், எத்தனை பேர் முறைச்சி பார்க்குறாங்கல்ல? ஏதாவது நடந்துச்சா? நடக்கலையே. நான் என்ன கேட்குறேன்னா, இப்பயும் சொல்கிறேன், உலக அழகி ஐஸ்வர்யான்றாங்க. அவளை பார்க்கறதுக்கு தான் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒன்று கூடுறதா சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா என்னைக்காவது மயங்கி விழுந்தாளா? இல்லை தானே? ஐஸ்வர்யா வைத்து ஹதீஸை முடிவெடுக்க, ஹதீஸை ஐஸ்வர்யா வச்சு முடிவெடுக்கல. நீ கண்ணுக்கு முன்னாடி காட்டுறோம், நடக்காது. அப்படி கண்ணுக்கு முன்னாடி நடக்குதா? உலகத்தில் எங்கேயுமே அப்படி நடக்க. ஐஸ்வர்யா விடுங்க, நம்ம ஊரில் நடக்கலையே. அந்த நீங்கள் சொல்கிற செய்திக்கு பிறகு உலகத்தில் எங்கேயுமே நடக்கலை. எந்த சஹாபிய பெண்மணியாவது அப்படி? நான் கேட்குறேன், இன்னொன்று கேட்குறேன், ஹதீஸ்ல இருந்து நான் காட்டணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்னால் வைத்துக்கொண்டு தன்னுடைய வாகனத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி, அழகான பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இளம் பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த நாடியை பிடிச்சி இப்படி திருப்பி விட்டாங்களாம். இப்படி தான் ஹதீஸ்ல வருது. நாடியை பிடிச்சி இப்படி திருப்பி விட்டாங்க. ஏன் திருப்பி விட்டாங்க தெரியுமா? ஒரு பிள்ளைய பார்க்கறது குத்தம் இல்லை, ரசிக்கிறது மார்க்கத்தில் குற்றம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணுமா? இப்போ இது ரெண்டு நீங்கள் புரியணும். ஒன்றும் இந்த முகத்தை மூடுறது சொல்கிறாங்களா, முகத்தை மூடணும். ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைக்கு முகத்தை மூட சொன்னாங்களா? அதையும் சொல்லலை. இல்லாட்டி என்ன சொல்லியிருக்கணும்? ஃபதுலே அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, கண் பற்றும் சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லலையே. ரசூலுல்லாஹ் ரசிச்சுக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லித்தானே திருப்பி வச்சாங்க. பார்த்ததை கூட ரசூலுல்லாஹ் கண்படும்னு சொல்லி ரீசனை சொல்லி தடுக்கலையே. அப்போ கண்ணேறுங்கிறதுக்கும் மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது உழைப்பதற்காக மார்க்கத்திலே இட்டுக்கட்டப்பட்ட சில செய்திகள். சரியா? அடுத்ததாக லாஸ்டாக அவங்க கேட்டாங்க, ஹாரூத் மாரூத் சம்பந்தமாக குர்ஆனில் இடம்பெறுகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. குர்ஆனில் பக்கரா 102வது வசனத்தில் ஹாரூத் மாரூத் சூனியத்தை கற்றுக் கொடுத்ததாக அந்த வசனத்தில் இடம்பெறுவதாக உலமாக்கள் சொல்லுகிறார்கள். நாங்களும் இவ்வளவு காலமாக என்ன செஞ்சோம்? அந்த வசனத்துக்கு ஹாரூத்து மாரூத்து
என்ற 2 வானவர்கள், அவங்க வந்து 2 வானவர்கள் என்று சொல்லி அவங்க மொழியாக்கம் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ஷைத்தான்கள். சரியா, இலக்கண ரீதியாகவே ஹாரூத் மாரூத் 2 பேரும் வானவர்கள் கிடையாது, ஷைத்தான்கள். இந்த 2 ஷைத்தான்கள் கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்காக சூனியத்தை கற்றுக்கொண்டதாக குர்ஆன் சொல்லுதுங்கிறாங்க. கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்காக சூனியத்தை கற்றுக்கொண்டதாக எல்லாம் குர்ஆன் சொல்லலை. சரியா, குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இவர்கள் கற்றுக்கொண்ட கலை வேறு, கணவன் மனைவியை பிரிப்பது என்பது வேறு. ரெண்டையுமே டிவைட் பண்ணி தான் குர்ஆன் சொல்லுது. வேறு ஒரு கலையை கற்றுக்கொண்டாங்க, அதனூடாக கணவன் மனைவியை பிரித்தார்களே தவிர சூனியத்தினால் கணவன் மனைவியை பிரிக்கலை. கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு சூனியம் வைக்கணும்ன்ற தேவையும் இல்லை. கணவன் மனைவியை பிரிக்கிறானுங்களே இவ்வளோ காலமா, சூனியம் வச்சா பிரிக்கிறாங்க. சாதாரணமாக பிரிச்சுட்டு போயிடலாங்க. இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி தாம்மா பரகாதினியை ஜங்ஷனில் பார்த்தேன், உன் புருஷன் யாரோட ஒத்தியோட பேசிக்கிட்டு இருந்தாண்டா போதும், மனசில் நினச்சிக்கிடுவா, பேசிக்கிட்டு இருந்திருக்கிறான், பார்த்துக்கிறேன் எடுக்கோ. சரியா, அடுத்த நாள் வந்து சொல்லுங்க, மாவட்டக்காம ஜங்ஷனில் பார்த்தேன் இன்னொத்தியோட பேசிக்கினா என்ன ஏதோ எனக்கு தெரியாதுன்ட்டு போயிடுவான். 2வது ஒரு வடு வந்துடும். 3வது கன்ஃபார்மாக நீ இப்போ ஃபோன் பண்ணு, உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணு, கன்ஃபார்மாக வந்து வெயிட்டிங்கில் இருக்கும் பாரு அப்படின்ட்டு சொல்லுவான். அடிச்சு பாப்பா வெயிட்டிங்கில் இருக்கும், மனசில் என்ன சொல்லும், சொன்ன மாதிரியே இன்னொத்தியோட தொடர்பை வச்சுட்டியடா, முடிஞ்சு போச்சு. இதுக்கு சூனியத்தை தான் படிச்சு, இதுதான் சூனியம். அவங்க சொல்கிற சூனியம் இந்த சூனியம் இல்லை. இன்னமினல் பயானில் அசிகரா, பேச்சிலே சூனியம் இருக்கிறது. பேச்சில் கணவன் மனைவியை பிரிக்கிறது வந்து சூனியம் செஞ்சு தான் பிரிக்கணுமா? அந்த சூனியத்தை அதில் பக்ராவில் சொல்லவும் இல்லை. அது 2 பேரும் மலக்குமாரும் கிடையாது, ஷைத்தான்கள். சரியா, அந்த அந்த மொழியாக்கத்துக்கு நாங்கள் மட்டும் சொல்ல, இமாம் குர்துபி, இமாம் இப்னு கசீர் போன்ற தப்சீர் விரிவுரையாளர்களே இந்த 2 பேரும் ஷைத்தான்கள்னு தான் சொல்கிறாங்க, மலக்குகள் அல்ல. ஏன் மலக்குகள் அல்ல? மலக்குகளுடைய வேலையும் அல்லாது. மலக்குகளுடைய வேலையா உலகத்தில் சூனியத்தை படிச்சுக்கிட்டு இருக்கா மலக்களோட வேலை? என்ன எண்ணத்தில் சொல்கிறாங்கன்றே தெரியலை. மலக்களுடைய வேலையாது? மலக்களுக்கு வேறு வேலையே இல்லை, மலக்களுக்குன்னு நிறைய பணிகள் இருக்குது. சரியா, சுருக்கமாக சொன்னேன். விரிவாக இந்த குர்ஆன் மொழியாக்கத்தில் எழுதியிருக்கிறோம், சூனியம் புக்கு போட்டிருக்கிறோம், அதே மாதிரி வகீல் முரண்பாடா புக்கு போட்டிருக்கிறோம். அந்த புக்கில் எல்லாம் இந்த வசனம் எதை சொல்லுதுன்னு தெளிவாகவே எழுதியிருக்கிறோம். இந்த மகரிபுடைய நேரம் நெருங்கிறதுனால சரியா சுருக்கமாக பதிச்சுன்னா அந்த புக்குகள் என்ன செய்யுங்க, மேலதிக வழக்கத்தை பார்த்து சரி, அருமையான கேள்வி. சுருக்கமாக பதில் சொல்கிறேன், டைம் சரியாகிறதுனால. என்னன்னா, இதுதான் கொள்கை, இதுதான் சரியானது, சத்தியமானது, உண்மையானது என்று நிறைய பேர் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் மவுத்தானா எங்களை அடக்கிறது எங்க? மையவாடி கிடைக்காத இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. உண்மையிலே அருமையான ஒரு கேள்வி. நாங்கள் இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதை எதிர்பார்க்குறோம்? யாராவது ஒருத்தர் மவுத்தாகணும், இவங்க என்ன செய்கிறாங்கன்னு நாங்களும் பார்க்கத்தான் போகிறோம். சரியா, ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நிறைய பேர் பயப்படுறாங்க. மவுத்தானா அடக்கம், மையவாடி பிரைவேட் மையவாடின்னு எவனுக்கும் கிடையாது. மையவாடி அத்தனை பேருக்கும் பொதுவானது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இலங்கையில் முஸ்லீம்களுக்கென்று பொது மையவாடியில் முஸ்லீம்களுக்கென்று தனி இடம் இருக்குது. பொது மையவாடி இருக்குதே, நாம் அங்கே அடக்க போக மாட்டோம், நாம் அது செய்கிறதில்லை. ஆனால் கவர்மெண்ட்டே நமக்கு தனி இடம் தந்திருக்கிறான். எங்கே தந்திருக்கிறான்? இப்போ பொரல்ல மையவாடி இருக்க உதாரணம், உங்கள் ஏரி எல்லா இடத்துலையும் உண்டு. பொரல்ல மையவாடி இருக்கா தான் கொழும்புல ஃபேமஸ் பொரல்ல மையவாடி. அதில் முஸ்லீம்களுக்குண்டு அடக்கிறதுக்கே தனியாக பிரித்து வச்சுருக்கான். நாம் யாரும் முஸ்லீம்கள் அங்கே போய் அடக்கிறது இல்லை. எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டால், அடக்க விட மாட்டோம், அடக்க விடமா. நான் கேட்குறேன், செத்து போனது பிறகு அடக்கினா என்ன, வீசினா என்ன? கொள்கை தானங்க முக்கியம். நம்ம மவுத்தா போனது பிறகு சிலையாக வைக்க போகிறாங்க நம்மளை கொண்டு போய். நான் கொள்கை தான் முக்கியம். மவுத்தா போனால் அல்லாஹ் கேட்பான், நீ யாரை வணங்கினாய், உன்னுடைய கொள்கை என்ன? இந்த கேள்விகளுக்கு நம்மள்ட்ட என்ன பதில்? நான் குர்ஆன் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், இந்த கொள்கையில் தான் யா அல்லாஹ் இருந்தேன் என்று தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த நம்பிக்கை கொள்கையில் உறுதியாக இருக்கும்னா நாம் மவுத்தான இன்ஷா அல்லாஹ் இலங்கை வரலாற்றில் அந்த புரட்சி உண்டாகும். என்ன உண்டா? இந்தியாவில் இதை தான் செஞ்சாங்க. இதில் அடக்க முடியாதுன்னு எவனாவது சொன்னால் மையத்தை நேராக தூக்கி கொண்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வச்சுட்டிங்கன்னா போலீஸுக்கு என்ன கடமை இருக்குது? பாதுகாப்பாக இந்த நாட்டில் சட்டப்படி அடக்கி தர வேண்டியது. நாட்டில் பல இடங்களில் இது நடந்து முடிஞ்சுங்க. இப்படி சொன்னாங்க, அடக்க விட மாட்டோம். கல்பிட்டியில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய ஜமாத்தில் இணைஞ்சிங்கன்னு சொல்லி 7-8 பேரை நாங்கள் ஊரை விட்டு நீக்கம் பண்ணுறோம்ட்டு மைக்கில் அறிவிச்சாங்க. கேஸ் போட்டோம். கேஸில் என்ன தீர்ப்பு கொடுத்தா தெரியுமா? அறிவி நாங்கள் ஊரில் சேர்த்து கொண்டோம்ட்டு. புரியுதா? நீ சட்டத்தினால் நம்ம 24 வழக்கு போட்டான். இத்தனை வழக்கு போட்டாங்கல்ல, எந்த வழக்குலையாவது ஜெயிச்சானா? ஒன்றுலையும் ஜெயிக்க முடியல. இப்போ நாம போடுறோம் திங்கக்கிழமை டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு எதிராக வழக்கு.
ஸ்ரீலங்கா வரலாற்றிலேயே இலங்கையினுடைய பாதுகாப்பு செயலாளருக்கு எதிராக முதலாவது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது நம்ம ஜமாத்தால் தான். இந்த குர்ஆன் வெளியீட்டு விழாவில் பிரச்சனை பண்ணி நான் ஆசாத் சாலியோட சேர்ந்துக்கிட்டு அதுக்காக வழக்கு பதிவு செய்ய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? நாட்டில் இந்த நாடு ஜனநாயக நாடு, உங்களை அடக்கம் விட மாட்டோம். பள்ளிக்கு வரையலாண்டி யாராவது சொல்ல முடியுமா? ஒரு காலம் இருந்துச்சு நமக்கு சட்டம் தெரியலை, அதனால லேசாக சொல்லிட்டாங்க. யார் ஷாஃபிக்காரன் தான் பள்ளிக்கு வரணும், ஹனபிக்காரன் வரக்கூடாதுன்னு. இப்போ சொல்லு பார்ப்போம். இப்போ சொல்லணும் ஷாஃபிக்காரன் தான் பள்ளிக்குள்ளே வரணும், ஹனபிக்காரன் வரக்கூடாதுன்னு, அல்லது தௌஹீத்காரன் வரக்கூடாது, விரலாட்டினம்ன்றதுனால பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. அந்த கொழும்புல மருதானில் ஒரு பள்ளிவாசலுக்கு தரீக்கா பள்ளிவாசலுக்குள்ள தரீக்காவுக்கும் தப்லீகுக்கும் ஒத்து வராது. தாலீம் வாசிக்க கூடாதுன்னு சண்டை. கோர்ட்ஸுக்கு போய் கோர்ட்ஸில் தீர்ப்பு கொடுத்துட்டான் பள்ளிவாசலுக்குள்ள தாலீம் வாசிக்க கூடாதுன்னு. புரியுதா? நாட்டில் நாம் என்ன நினச்சிக்கணும்னா சட்டம் தெரியாததுனால நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அடக்க விட மாட்டானே. இன்ஷா அல்லாஹ் அப்படி யாராவது மவுத்தாகி அடக்க விடலைண்டா தலைமைக்கு சொல்லுங்க, நாங்கள் வந்து அடக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு ஊரில் இது நடக்கணும், நாங்கள் தலைமையிலேருந்து வருவோம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் வந்து அடக்குவோம். சரியா? அடக்க விட்றானா இல்லையான்னு பார்ப்போம். சொல்கிறவங்க வீட்டு முன்னாடினாலும் அடக்குவோம் இன்ஷா அல்லாஹ். மையம் இது மேட்டரே கிடையாது, இதை பற்றி யோசிக்க. அதான் சொன்னேன், செத்து போனது பிறகு அடக்கினா என்ன, காகம் சாப்பிட்டு போனால் என்னன்னு கேட்குறேன். அல்லாட்ட எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். காகம் சாப்பிட்டு போனாலும் கேள்வி எனக்கு உண்டு, புதைச்சாலும் கேள்வி எனக்கு உண்டு. என்ன கேள்வி? ரெண்டுக்கும் ஒரே கேள்வி தான். உன்னோட ரப்பு யாரு, நீ யாரை பின்பற்றினாய், உன்னோட கொள்கை. இந்த கொள்கைக்காக வேண்டித்தான் மையவாடி தரமாட்டார்கள் என்றால் சந்தோஷம் தானே. இதே மாதிரி காதியானிக்கும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுவாங்களா? இதே மாதிரி ஷியாக்காரனுக்கும் சொல்லணும். சொல்லுவாங்களா? ஷியாக்காரனுக்கு சொல்லலையே. கல்குடாவில் ஷியாக்காரன் நடு ரோட்டில் வந்து நின்று சொன்னானே, நடு ரோட்டில் ஷியாக்காரன் நடு பஜாரில் வந்து சொல்கிறான். அந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பரவிச்சு பார்த்துருப்பீங்க. நம்ம கிளையோட நடந்த பிரச்சனைலாம் கிளை நிர்வாகிகிட்ட தான் சொல்கிறான். ஆயிஷா விபச்சாரிங்கிறான் நடு ரோட்டில். இந்த அளவுக்கு கல்குடா வளர்ந்துச்சு. பல ஜமாத்துக்களுடைய கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாம உள்ள போய் இறங்கினதோட ஷியாக்காரன் நமக்கு எதிராக வழக்கு போட்டான். இலங்கை வரலாற்றில் ஷியாக்காரன் ஒரு ஜமாத்துக்கு எதிராக வழக்கு போட்டால் நமக்கு எதிராக தான் போட்டான். சரி, அதனால தான் சொல்கிறேன், தௌஹீத் ஜமாத் குர்ஆன் வெளியிட்டா அதை தடுக்கணும். SLTJ எதை செஞ்சாலும் தடுக்கணும். ஆனால் காதியானி குர்ஆன் வெளியிட்டிருக்கிறான், காதியானி புக்கு வெளியிட்டிருக்கிறான், காதியானி அதை செய்கிறான் இதை செய்கிறான், மாநாடு நடத்துகிறான், ஷியாக்காரன் மாநாடு நடத்துகிறான், தரீக்கத்துக்காரன் மாநாடு நடத்துகிறான். இதை தடுக்கிறதுக்கு ஒருத்தர் தரீக்காக்காரன் அடக்க மாட்டோம்னு சொல்லுங்க பார்ப்போம். ஷியாக்காரன் அடக்க மாட்டோம்னு சொல்லுங்க. இது மாதிரி அப்துரவுஃப் குரூப் அடக்க மாட்டோம்னு சொல்லுங்க. நடக்கிற காரியமா? இதெல்லாம் அப்துரவுஃப்க்கு இதை தான் சொன்னாங்க. இப்போ எங்களோட இருக்கிற மேக்சிமம் உள்ள நிர்வாகி அத்தனை பேரும் நிறைய கேஸுகளுக்கு வழக்குக்கு போனால் பார்க்குறீங்கல்ல, வழக்குக்கு லோயரை கூட்டு போவோம். ஜட்ஜுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்ன பேசணும்னு நம்மள்ட்ட தான் கேட்பான் ஜமாத்தில். இவன் நாம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மவுத்தா போனால் அடக்க மாட்டான்னு சொல்லிட்டானே. இது மெட்டரே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அப்படி யாராவது மவுத்தா போனால் அப்படி சொன்னால் சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குருவோம். சரியா? அது செய்யவே முடியாது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.